வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேக, 108 இடங்களை ஜெயிச்சு தனி பெரும் கட்சியா உருவெடுத்திருக்குங்கிற செய்தி எல்லோரையும் ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இத வெறும் அரசியல் பார்வையா இல்லாம தரவுகளை மையமா வச்சு ஒரு பொறியாளரோட லாஜிக்கல் பார்வையில நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, இந்த புதிய அரசியல் திருப்பம், வாக்குறுதிகளுக்கும் பொருளாதார யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம், அரசு அமைப்புகள் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை, அப்புறம் தேசிய அரசியலும் நீதித்துறையும், கடைசியா தரவுகளா உணர்ச்சிகளா, இத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். பகுதி 1. புதிய அரசியல் திருப்பம். குறிப்பா சொல்லணும்னா, கடந்த 50 வருஷமா இருந்த இருதுருவ அரசியலோட வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த பாரம்பரிய திராவிட கட்சிகளோட ஏகபோக ஆதிக்கம் இப்ப ரொம்பவே ஆட்டம் கண்டிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட பலம் வெறும் 60-70 இடங்களுக்குள்ள சுருங்கிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன், இது எவ்வளவு பெரிய அதிர்வலைன்னு. சரி, இந்த மாற்றத்துக்கு உண்மையான காரணம் என்ன? நம்ம கையில இருக்கிற டேட்டா 2 முக்கியமான வாதங்களை முன்வைக்குது. இது எம்ஜிஆர் 2.0ன்னு சொல்லப்படுற ஒரு மாஸ் ஹீரோவோட சினிமா கவர்ச்சியா, இல்ல ரொம்ப காலமா தேக்கமடைஞ்சிருக்கிற அரசியல் மேல மக்களுக்கு வந்திருக்க உண்மையான கோவமா, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியா? இத நாம எந்த பக்கமும் சாயாம ரொம்ப நியூட்ரலா அலச வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ இந்த டேபிள பாருங்களேன். தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில ஒன்னா இணைஞ்ச தலைவர்கள் அவங்க சொந்த மாநிலங்கள்ல என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. மம்தா பானர்ஜிக்கு எதிரான ஆட்சி எதிர்ப்பு அலை, அதோட பாஜகவோட எழுச்சி, கேரளாவுல பினராயி விஜயனுக்கு எதிரான சுழற்சி முறை மாற்றம், அப்புறம் தமிழ்நாட்டுல ஸ்டாலினுக்கு எதிராய் எழுந்து வர புதிய கட்சிகளோட இளைஞர் ஈர்ப்பு, இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. தேசிய ஒற்றுமையை விட மாநில அளவுல இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகள் தான் எப்பவுமே எலெக்ஷனை முடிவு பண்ணுது, இல்லையா? அதே நேரத்துல நம்ம பழைய கட்சிகளோட தப்பிக்கும் உத்திகளும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. உதாரணத்துக்கு, கே.சி. வேணுகோபால் கூட்டணி பேச்சுவார்த்தையில 5 தொகுதிகளுக்கான முடிவை மாநில தலைவர்கள்கிட்டயே விட்டுட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தோல்வி அடைஞ்சா பழைய மாநில தலைமை மேல போட்டுடலாம், ஜெயிச்சா அது தங்களோட ராஜதந்திரம்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம அமைச்சர் பெரிய கருப்பன் வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோற்றது ஆளுங்கட்சிக்கு எதிரா மக்களோட கோவம் எந்த அளவுக்கு கூர்மையா இருக்குங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அலாரமா பார்க்கப்படுது. இப்போ பகுதி 2க்கு வருவோம். வாக்குறுதிகளும் பொருளாதார யதார்த்தமும், அதாவது கவர்ச்சி அரசியலோட உண்மையான விலை என்னங்கிறத பாப்போம். நம்ம அரசியல் தலைவர்கள் அள்ளி வீசுற இமாலய வாக்குறுதிகள் உண்மையிலே மாநிலத்தோட பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமான்னு ஒரு சோக்ரட்டிஸ் பார்வையிலே நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு நிமிஷம் ஒரு இன்ஜினியரோட லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன். தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும்னு ஒரு தகவல் பரவுது. இது உண்மையிலே நடைமுறையில சாத்தியம்தானா? நிச்சயமா இல்லைங்க. சும்மா கணக்கு போட்டு பாப்போமே. 8 கோடி பேருக்கு 30 லட்சம்னா அதோட மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? 2400 லட்சம் கோடிகள். இது நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியை விட பல மடங்கு அதிகம். கணக்குப்படி பார்த்தா இதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. இது மக்களை சும்மா எமோஷனலா மாத்திர ஒரு கவர்ச்சிகரமான ஆனா லாஜிக்கே இல்லாத அரசியல் நாடகங்கிறத இந்த ஒரு டேட்டா அப்படியே அப்பட்டமா கிழிச்சு தொங்க விடுது. இன்னொரு பக்கம் வேலையில்லா இளைஞர்கள், பட்டதாரிகளை ஈர்க்கிறதுக்காக புதிய அரசியல் கட்சியால சில குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அதிகாரப்பூர்வமாவே அறிவிக்கப்பட்டிருக்கு. 29 வயசுக்கு மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாயும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2000 ரூபாயும் வழங்கப்படும்னோ, அதோட 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும்னோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ரொம்ப தெளிவா உணர்த்துறது என்ன தெரியுமா? வாக்குறுதிகளுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளியத்தான். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டோட கடன் சுமை 10 லட்சம் கோடியை தொட்டுடுச்சு. இப்படி ஒரு இமாலய கடன்ல இருக்கிறப்போ புதுசா எந்த வரியும் போடாம இந்த 5 லட்சம் வேலைகளுக்கான சம்பளத்தையும் உதவித்தொகையையும் ஒரு புதிய அரசாங்கம் எப்படி கொடுக்கணும் ஒரு பிரம்மாண்டமான கேள்வி முன்னாடி வந்து நிக்குது. நிர்வாக லாஜிக் இங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்திக்குது. பகுதி 3. அரசு அமைப்புகளும் நம்பகத்தன்மையும், அதாவது வாக்காளர்களோட அதிருப்திக்கான ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். வாக்காளர்கள் ஏன் திடீர்னு புது ரட்சகர்களை தேடி ஓடுறாங்க? இதுக்கான விடை வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்லைங்க, அரசு அமைப்புகள் மேல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்த நம்பிக்கையிலையும் இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான்.
ஆனா அங்க நடக்கிற இடைத்தரகர்களோட தலையீடு, போலி சான்றிதழ்கள், குறிப்பா தமிழ் வழிக்கல்வி இடஒதுக்கீட்டுல நடக்கிற முறைகேடுகள், வெளிப்படைத்தன்மை இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து பல வருஷமா அரசு வேலையை மட்டுமே நம்பியிருக்க பட்டதாரிகளோட நம்பிக்கையை முழுசா சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அதிகார பதவியில இருக்கிறவங்க சட்டத்தை தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கும் போதுதான் லீமா ரோஸ் மாதிரி இடைத்தரகர்கள் உருவாகுறாங்க. இதுதான் நம்ம நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல், அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கரப்ஷன்னு சொல்றோம். ஒரு அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போதே திரும்பவும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுறது, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் மாதிரி பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்ளாம விடுறது, இதெல்லாம் பார்த்த ஒரு கார்ப்பரேட் ஜமீன்தார் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி சிஸ்டம் மேல சாமானியர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே காலி பண்ணிடுது. இப்போ இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பாப்போம். இந்த ஒற்றை வரிய கவனிங்க. திராவிடமும் தேசியமும் 2 கண்கள். விஜய் தன்னுடைய கட்சியோட கொள்கையா இதுதான் அறிவிச்சிருக்கார். தான் ஒரு மதச்சார்பற்றவன்னு காட்டிக்க இது ஒரு சூப்பரான சேஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதே நேரத்துல திருச்செந்தூர் மாதிரி கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு எல்லா தரப்பு மக்களோட வாக்குகளையும் அள்ற ஒரு குறியீடு அரசியலாகவும் இதை பார்க்க முடிகிறது. சரி, இப்போ பகுதி 4, தேசிய அரசியலும் நீதித்துறையும், சில பிரகாசமான பக்கங்களும் உலகளாவிய மாற்றங்களையும் பத்தி பேசலாம். எப்பவுமே மாநில அரசியலோட இருண்ட பக்கங்களே பார்த்துட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் தேசிய அரசியல்லையும் நீதித்துறையிலையும் இருக்கிற பிரகாசமான பக்கங்களையும் பார்ப்போம். நம்ம ஜனநாயக அமைப்பு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உசிர்போட தான் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சம உதாரணம். மேற்கு வங்கத்துல வீடுகள்ல வேலை செஞ்சிட்டு இருந்த காளிதான் மஞ்சி அப்படிங்கிற ஒரு எளிய பெண்ணுக்கு பாஜக சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கொடுத்துச்சு. அவங்க அவுஸ்கிராம் தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏவே ஆயிட்டாங்க. அடிமட்டத்திலிருந்து ஒரு சாதாரண பெண்ணாலையும் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிறத இது சும்மா எமோஷனலா இல்லாம பிராக்டிக்கலாவே நிரூபிச்சிருக்கு. அதே போல நிர்வாக ரீதியா நடக்கிற சில நல்ல சீர்திருத்தங்களையும் நாம கவனிக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை இப்போ 34லிருந்து 38 உயர்த்தப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகள் 130 மற்றும் 131 படி செயல்படுற நீதிமன்றங்கள்ல லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்குவதை தடுத்து சாமானிய மக்களுக்கு சீக்கிரமா நீதி கிடைக்க இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக வெற்றின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம உள்ளூர் அரசியல்வாதிகள் உலகளாவிய பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 95.25 இருக்கு. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையும் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட வட்டி விதிகளும் தான் கடைசியில நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தையே முடிவு பண்ணுது. இத நம்ம உள்ளூர் தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்ட செயல்பட்டாதான் உண்டு. இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, தரவுகளா அல்லது உணர்ச்சிகளா, ஒரு இறுதி யதார்த்த சோதனை. சரி, திரும்பவும் நம்ம மைய கருப்பொருளுக்கே வருவோம். சோக்ரட்டிஸோட அந்த லாஜிக்கலான தரவுகளுக்கும் சினிமா பிம்பங்களை உயிரா நம்புற உணர்ச்சியல் அரசியல் ரசிகர்களுக்கும் நடக்கிற இந்த மோதலோட இறுதி யதார்த்தம் தான் என்ன? இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கள அரசியல் அப்படிங்கிறது மக்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்தை காப்பாத்த வெறும் நடிப்பரசியலோ இல்ல மேலோட்டமான நிர்வாகமோ கண்டிப்பா பத்தாது. அதுக்கு ரொம்ப துல்லியமான டேட்டாவை அடிப்படையாக கொண்ட உண்மையான நிர்வாகமோ பக்கா பொறுப்புணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் உங்களை யோசிக்க வைக்க போற நம்ம இறுதி கேள்வி. டேட்டாவை அடிப்படையாக கொண்ட அரசியல் என்னைக்காவது இந்த பிம்ப அரசியலை முழுமையா மாத்துமா? வெறும் எண்களை மட்டுமே நம்பாம, அதே நேரத்துல வெற்று பிம்பங்களை மட்டுமே கண்மூடித்தனமா வழிபடாம, ஒரு இன்ஜினியரோட இந்த லாஜிக்கலான பார்வை நம்ம மாநிலத்தோட ஆழமான பொருளாதார மற்றும் நிர்வாக நெருக்கடிகளுக்கு உண்மையான தீர்வு தருமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த யதார்த்தமான சிந்தனையோட நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள்.